பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெமரி ட்ரிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஊட்டி போயிருந்தப்போ ஊட்டியில் எந்தெந்த பிளேஸ் நாங்கள் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் குன்னூரில் எந்தெந்த பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதை பாருங்கள். ஏன்னா குன்னூரில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ குன்னூர் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான அந்த ஃபாக் வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக. இந்த ஒரு ஸ்பாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா பீக் தான். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஊட்டி வரீங்க அப்படின்னா இந்த தொட்டபெட்டா பீக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு பீக் பொறுத்த வரைக்கும் இது சீ லெவலில் இருந்து 2637 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. தொட்டபெட்டா அப்படின்னா பிக் மவுண்டெயின் அப்படிங்கிறது தான் மீனிங். தமிழ்நாட்டில் இருக்கிறதுலையே பிக்கஸ்ட் மவுண்டெயின் இந்த தொட்டபெட்டா தான். ஊட்டியிலிருந்து 9 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த தொட்டபெட்டா பீக் இருக்குது. ஊட்டியிலிருந்து கோத்தகிரி போகிற ரோட்டில் தான் இந்த தொட்டபெட்டா பீக் இருக்குது. பெர் பர்சனுக்கு 10 rupees என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த தொட்டபெட்டா பீக்கில் கிளைமேட் அன்பிரெடிக்டபிள் தான். நல்ல கிளியராக இருக்கும். திடீர்னு ஃபாக் வந்துடும், சம்டைம்ஸ் ரெயின் கூட வந்துடும். ஸோ நம்ம சொல்ல முடியாது இங்கே கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பற்றி. நாங்கள் போயிருந்தப்போ ஃபுல்லாக மிஸ்ட் ஃபாகாக தான் இருந்தது. எங்களால் கிளியராக எந்த வியூவுமே பார்க்க முடியல. நீங்கள் பார்த்தாலே தெரியும். பட் இது கூட ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃபாக் அப்படியே நம்மளை சுற்றியே இருந்தது போல தான் இருந்தது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்ப சாரல், இந்த ஒரு சாங் தான் நான் பாடிக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிஜமாக சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த ஃபாக் இல்லைன்னா இங்கேருந்து பார்த்தா நீலகிரி ஹில்ஸ் எல்லாமே ஒரே ஃப்ரேமில் தெரியும். அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், வேலிஸ், டீ எஸ்டேட்ஸ், இது எல்லாமே நாம் பார்க்க முடியும் இங்கே தொட்டபெட்டா பீக்கிலேருந்து பார்க்கும்போது. இன்னும் அவலாஞ்சி டேமாக இருக்கட்டும், கேத்தி வேலி, இதெல்லாம் கூட பார்க்க முடியும். பட் நாங்கள் போன டைமில் ஃபுல்லாக ஃபாகாக இருந்ததுனால எங்களால் அந்த வியூஸை பார்த்து என்ஜாய் பண்ண முடியலை. பட் இந்த ஃபாக் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தது. இங்கே விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான். இந்த தொட்டபெட்டா பீக்கில் நீங்கள் வந்ததுமே உங்களுக்கு ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற கிளைமேட் ரொம்ப சில்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபாக் இருக்கிற டைமில் போனீங்கன்னா அந்த ஃபாகுக்குள்ளேயே நடக்கிறது, அதை ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னொன்று ஃப்ரெஷ் ஏரை நீங்கள் இன்ஹேல் பண்ணுறது போல் இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த தொட்டபெட்டா பீக் கொடுக்கும். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த ஃபாக் எவ்வளோ அழகாக வருது அப்படிங்கிறது. அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த தொட்டபெட்டா பீக் பார்த்து முடிச்சு இங்கே இருக்கிற கிளைமேட் எல்லாமே என்ஜாய் பண்ணி சூப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகவும் இங்கே ஹாட்டாக நூடுல்ஸ் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வாங்கிட்டோம். இன்னும் இங்கே இந்த கோல்டு கிளைமேட்டில் ஹாட்டாக நிறையவே ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் செல் பண்ணிகிட்டு இருந்ததை பார்க்க முடிச்சுது. அதில் இந்த சனா, வேர்க்கடலை, இதில் மசாலா போட்டு வேற கொடுப்பாங்க. ஹாட்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஃபுட் ஐட்டம்ஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். இங்கே என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், பாருங்கள்.
தொட்டபெட்டா பீக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ மியூசியம் தான். இங்கே டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக காட்டுறாங்க. டீ லீஃப்லேருந்து எப்படி டீ பவுடர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டீ எப்படி இந்தியாவில் வந்தது அதோட ஹிஸ்ட்ரி பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல தான் டீ லீஃப்லேருந்து எப்படி டீ பவுடராக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நமக்கு காட்டுறாங்க. நாமளும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் எந்த மாதிரி டீ பவுடர் வருது அப்படிங்கிறது. இப்படி தான் டீ லீஃபை நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அது பேஸ்ட் மாதிரி வருது. அதிலிருந்து ட்ரை பண்ணி அப்புறம் அந்த டீ பவுடரோட சைஸுக்கு ஏற்றது போல் தனித்தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அவ்வளோ அழகான ஒரு ப்ரொசீஜராக இருந்து இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியிருந்தோம். அதுவுமே டீ ஃபேக்ட்ரியோட பக்கத்தில் தான் இருந்தது. பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு இருந்தப்போ தான் அங்கே ரெயினாக இருந்தது அப்படின்னு டிரைவர் சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே போக முடியாது அப்படின்னு. அதனால எங்களால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போய் விசிட் பண்ண முடியல. சாக்லேட் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் போட் ஹவுஸ் போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஊட்டியில் ரொம்பவே ஃபேமஸான மோடிஸ் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு பேக்கரி விசிட் பண்ணியிருந்தோம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு. நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு அவ்வளோ பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் அங்கே கிடைக்கல. அவ்வளோ பயங்கர டேஸ்டி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. சாப்பிட முடியாத அளவுக்கு திகட்டிரும் கொஞ்சம் சாப்பிட்டாலே, அப்படி தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.